வணக்கம் பீனுஸ் நேயர்களே. கேள்வியே கேட்காம தம் படங்கள் மூலமாகவே பதில் கொடுக்குறவர்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்குறதுன்னு தெரில. சார், நீங்கள் எவ்வளோ பெரிய டேரக்டர், அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதெல்லாம் இல்லாமல் உங்கள் இளமையோட ரகசியத்தை மட்டும் சொல்லுங்கள். யாரோட இளமை? உங்கள் இளமை தான் சார். ரொம்ப வருஷமாக அப்படியே ஃபிட்டாக, இளமையா, யூத்தாக, பவர்ஃபுல்லாக, எனர்ஜெட்டிக்காக? எனக்கு வயசே ஆகலை. என் மைண்டுக்கு வயசாகலை, உடம்புக்காக இருக்கலாம். நமக்கு இன்னும் 27 தான் நினச்சா தான் நீங்கள் வேலை செய்ய முடியும். ஸோ லிங்கா மாதிரி ஒரு 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 கான்வாஸை வந்து இவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடிஞ்சதுக்கான மேஜிக்கான பதில் என்ன சார்? ஒன்றுமே இல்லை, பிளானிங். நீங்கள் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். நான் மட்டும் பண்ணுறதுக்கு என்ன அது ஏதாவது வரம் வாங்கிட்டு வந்து ஷூ அப்படின்னு வந்துருச்சாண்ணா. ஒரு டார்க் சப்ஜெக்ட் எடுத்து ஆர்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுல கல்ட் ஃபாலோவிங் இருக்கிறது சரி, இந்த பார்லிமெண்ட்ரியோட கமர்ஷியல் சினிமாவை கல்ட் ஃபாலோவிங்காக அது எப்படி உங்களால் முடியுது? கல்ட் ஃபாலோவிங்னா என்னமா? அதான் சரி. அதாவது என்னென்னா, அந்த படத்தை வந்து ஒரு நாளைக்கு 10 வாட்டி இல்லை, வருஷம் பூரா பார்த்தாலும் போர் அடிக்காமல் திரும்ப திரும்ப அந்த படத்தை பார்க்கணுன்னு தோணும். ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது புதுசு புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு இருக்கும். அது எப்படி ஒரு கமர்ஷியல் சினிமாவில் வந்து கல்ட் ஃபாலோவிங் ஆரம்பித்ததே நீங்கள் தான். அப்படிலாம் நினச்செல்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கல. இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி சொல்லணும், அதில் எந்தெந்த சீன்லாம் போர் அடிக்குது, எந்தெந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போர் அடிக்குதோ அதெல்லாம் டெலீட் பண்ணது மனசு வரணும். அது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்னு உட்காந்துருந்தோம்னா நடக்காது. முதல்ல அது டிஸ்கஷன்லேருந்து ஆரம்பிக்கும். அது அப்புறமா ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது, அதுக்கப்புறம் டைலாக் எழுதும்போது மறுபடியும் மெருகு ஏற்றிக்கிட்டே வருவோம். ஏற்றிட்டு மறுபடியும் படிக்கும்போது முன்னால் எழுதின டைலாக்கை மறுநாள் பார்த்திங்கன்னா அதில் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணியிருப்பேன், நிறைய டெலீட் பண்ணியிருப்பேன், சில சின்னதாக ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே மறுபடியும் டெவலப் பண்ணுவோம். நான் இதான் சார் உங்கள் டைலாக், இதான் உங்கள் சைடு சொல்லுங்கள், இந்த டைலாக் சொல்லும்போது அங்கே எனக்கு ஒன்று தோணும், அவங்களுக்கு ஒன்று தோணும், அதில் எதை பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் நடக்கும். எஸ்பி முத்துராமன் சாருக்கு அப்புறம் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற வார்த்தைக்கான ஸ்பெல்லிங் வந்து KSR அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை வந்து எனக்கு இது வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த யார் சொன்னது? நான் வந்து 2வது படம் சேரன் பாண்டியன் பெரிய ஹிட் ஆன உடனே நான் தான் கமர்ஷியல் டைரக்டர் அப்படின்னு நான் சாப்பா குத்திட்டேன். ஃபஸ்ட்டு படம் புரியாத புதிர் ஸ்டைலில் போயிருந்ததுன்னா அது கமர்ஷியல் டைரக்டர் ஆகியிருக்க மாட்டேன். அந்த படம் வந்து இட்ஸ் நாட் அ பிக் ஹிட், ஓகே, ஆவரேஜ் ஹிட்டு தான். பட் சேரன் பாண்டியன் தான் கமர்ஷியல் ஹிட்டு. ஸோ அதனால் நான் கமர்ஷியல் டைரக்டர்ன்றது நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் வந்து அதில் எனக்கு வருத்தமோ இதுவே கிடையாது. ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட் டு சே தட் ஐ எம் எ கமர்ஷியல் டைரக்டர். சார், முத்துல வந்து அந்த நடிப்பின் உச்சத்தை பார்த்தோம் திரும்ப ரஜினி சார். ஒரு கட்டத்தில் அவரோட அந்த வேற நடிப்பை மிஸ் பண்ணியிருக்கோமா நாங்கள்? இல்லை, அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன வரும்ன்றது நம்ம எல்லாரையும் விட அவருக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து நல்லா நடிக்கிறேன்னு சொல்கிறோம் தவிர அவருக்கு சிலது வராதுன்றது அவரே எடுக்க மாட்டார். அது வந்து அதான் நான் சொல்லுவார், கமல் சார் வந்து என்னோட படங்கள்லாம் கமல் சார் பண்ணிடலாம், ஆனால் கமல் சார் எல்லா படத்தையும் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். இதுதான் நமக்கு நல்லா வரும், இதெல்லாம் வந்து ரொம்ப சுமாராக தான் வரும், இது வரவே வராது அப்படின்னு கேட்டகரி அவரே பிரித்து வச்சுருக்காரு. அவர் நிஜமாகவே சிறந்த நடிகர் தான். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிருக்கவே முடியாது. சார், இந்த காக்கா வடைக்கு 100 இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது சார். உங்களோட ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அது ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக அடுத்தடுத்து லீனியராக அது பாட்டு அப்படி சும்மா வெண்ண மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் ஸ்க்ரீன் பிளேன்ற அந்த ஒரு மீடியம் அது எப்படி சார்? ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து பேர் போனவர் வந்து பாக்யராஜ் சார்னு சொல்லுவாங்க எல்லாருமே. நம்ம கதை சொல்லும் போதே நான் அது படமாக பார்த்துட்டு இருப்பேன் மைண்டில். ஸோ அது இதாக ஒரு சீன் சொல்லும்போது கூட அது நான் முதல்ல அது மைண்டில் ஸ்க்ரீனில் போட்டு பார்த்துட்டு அது நல்லா இருந்தால் சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அவர் நல்லா இருந்ததுன்னா சொல்லும்போது அதை நல்லா இல்லைன்னு சொல்கிற போது நான் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ண பார்ப்பேன். இப்போ ஒருத்தன் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறான்னா அது வந்து அவன் வந்து ஒரு ஆள் இல்லை, அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோர்ஸில். அவங்களே நான் கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா அப்புறம் எப்படி ஜனங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ண பார்ப்பேன். அப்போவும் கன்வின்ஸ் ஆகலையா, அப்போ அந்த சீனை எப்படி மாற்றுறதுன்னு யோசிப்பேன். ஸோ இப்படி அது நம்மளது தானே, நம்ம தானே சொன்னோம் அப்படின்ட்டு உட்காந்து நான் விவாதம் பண்ணிவிட்டு அது வாதாடிட்டு இருந்தேன்னா நல்ல விஷயங்கள் வெளியில் வராது. வேர்ல்டு சினிமாவில் டைரக்டர்ஸ் எல்லோரும் வயசு ஆக தான் நிறைய படங்கள் பண்ணுவாங்க, குவாலிட்டி ஃபிலிம்ஸும் வரும். ஸோ ஏஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டே கிடையாது. பட் லிங்கா எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ திருப்தி உங்களுக்கு கொடுத்துருக்கு? எனக்கு அந்த கதைக்கு அந்த ஓகேன்னு அவர் சொன்ன உடனே எனக்கு திருப்தி ஆகிடுச்சு. ஸோ அது அவர் December 12th அவருடைய பர்த்டேக்கு கொடுக்கணும்னு நினச்சோம், அதையும் கொடுத்துட்டோம். அது 2வது சந்தோஷம். 3வது சந்தோஷம், பார்த்தவங்க எல்லாருமே வந்து பிரமாதமாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அது வந்து வேணுட்டே ஏதாவது இது சொல்லணுன்றாங்க. அதை பற்றி நான் கவலையப்படல, அவங்கள நான் பாராட்டுறேன், அவங்கள வரவேற்கிறேன். ஏன்னா அப்படி வந்தால் தான் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அவங்க நான் பதில் சொல்ல தான் இன்னும் அந்த படத்துக்குனுடைய மெருகு ஜாஸ்தியாகுது. ஏன் இந்த மாதிரி கிளைமேக்ஸு, ஏன் அந்த லிங்கேஸ்வரன் கேரக்டர் வந்து அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, எல்லா கேரக்டரையும் அதான் நான் சொன்னேன். அந்த புட்டு சீன் வந்து அவர் வந்து பின்னாடி போய் இங்கே பார்க்குறத வந்து அப்படியே டெவலப் பண்ணி அப்படியே மெல்லமாக போய் அப்படியே கேமரா திருப்பின்னு அவர் வந்து அனல் இது பண்ணி ஊதிட்டு இருப்பார். அந்த ஷாட்டை சிக்னு காமிச்சு என்ன எடுக்க முடியும், அது அப்படி இருக்கக்கூடாது. அந்த கேரக்டர் அது அந்த ஷாட்டை அந்த சீனை அப்படி தான் சொல்லணும். அது உட்கார வச்சு எல்லோரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி எடுத்திருப்பேன். எந்த சீனை எப்படி சொல்கிறது எனக்கு தெரியணும்.
அதுதான் அந்த கேரக்டர், லிங்கேஸ்வரன் கேரக்டர் தான் அந்த கதையை. அந்த கேரக்டர் எல்லாருக்கும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு போன ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும், எப்படி சொன்னால் மனசில் பாதிக்குமோ அப்படி தான் சொல்லணும். சார், கடந்த 15 வருஷத்தில் வந்து கமல் சார் வெளிப்படம் பண்ணால் அது நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அவருக்கு நீங்கள் ப்ரீஃபிங் கொடுக்குறது இல்லை, அவர் வந்து இன்னொரு டைரக்டர் கிட்ட நடிக்க முடியாதுன்னு கூட சொல்கிறாங்க சில நேரத்தில். ஏன்னா அது கேஎஸ்ஆர் மாதிரி ஒரு கேடர் இருந்தால் தான் வந்து உத்தம வில்லன் வருது. அது யார் டைரக்டர்? ரமேஷ் அரவிந்த். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ இந்த மலையாள படம் திருஷ்யம் படம் தமிழில் பண்ணுறாரு, அதே டைரக்டர் தான் பண்ணுறாரு. அவர் சின்ன டைரக்டர் தான், 2 படமும் தான் அது முன்னாடி பண்ணியிருக்காரு. ஸோ அவர் படம்லாம் அவர் எப்படி நடிக்கிறாரு? அந்த படம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. என்னை விட ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்காரு அந்த டைரக்டர். அது எப்படி முடியும் கோஆப்ரேட் பண்ணனா? ஒரு டைரக்டராக இருக்கிறவங்க வந்து நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணலாம், தப்பு இல்லை. அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அது ஓகே. இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதை வந்து ரெண்டுத்தையும் கலந்து எப்படி கொடுக்குறதுன்னு யோசிக்கிற அதே நேரத்தில் நமக்கு ஈகோன்றது ஒன்று இல்லை, காம்ப்ளெக்ஸ் ஒன்று இல்லை அப்படின்னு நினச்சா யாரோட ஆனாலும் செட் ஆகலாம். சார், பெரிய டைரக்டராக இருக்குது மேட்ரு இல்லை சார், அவங்களோட அசிஸ்டன்ஸும் வளர்ந்து வருது தான் அது ஒரு உண்மையான குருவுக்கான. உங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே ரெகுலராக படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பெரிய டைரக்டர்ஸாக இருக்காங்க. எல்லாரும் அப்படி வரணும்னு எனக்கும் ஆசை தான். பட் ஒரு சிலர் தான் அப்படி பெருசாக இருக்காங்க. முக்கால்வாசி பேர் பயப்படுவாங்க உங்களை மாதிரி தேவையில்லாமல். அது வந்து அவசியமே கிடையாது. மரியாதை மட்டும் இருந்தால் போதும். தொழிலுக்கு தான் பயப்படணும், எனக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. ரஜினி சார் கூட சொல்லுவாங்க, நிறைய பேர் உங்களுக்கு பயப்படுறாங்க சார், என்ன பண்ணி தொலைக்குது சார், என் கேரக்டர் அந்த மாதிரி, அவங்க கேரக்டர் அது மாதிரி, நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன், அவனுங்க எனக்கு பயப்படுறாங்க, நான் என்ன பண்ணுறது சார்னு. சில பேர் போல்டாக இருப்பாங்க, லைக் ரமேஷ் கண்ணா, பொன் குமரன், இவங்கெல்லாம் அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் தைரியமாக என்கிட்ட வாதாடி பேசுவாங்க. சார், இப்போ உங்கள் படத்தில் வந்து 2 விஷயம். ஒன்று உங்களோட கெஸ்ட் அப்பியரன்ஸ், இன்னொன்று வந்து அந்த கேஎஸ் ரவிக்குமார்னு ஒரு தமிழ் ஃபாண்ட்டு. தமிழ் ஃபாண்ட் இல்லை, அது என்னுடைய கையெழுத்து. அது என்னோட கையெழுத்து, அது என்னோட கையெழுத்து தான் அவங்க ஃபாண்ட் ஆக்கியிருக்கோம். சார், தொடர்ச்சியாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், அப்பப்போ கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுங்க, உங்களை ஸ்க்ரீனில் பார்க்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்காக பரகாஷ் மாதிரி இன்னும் பல பரகாஷ் எங்களுக்காக கொடுங்க. பரகாஷ் எல்லாம் ஃபேமஸ் ஆகிடுச்சா? நல்லா ஆயிடுச்சு சார், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.